ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே ஒரு புடலங்காய் நல்லா பெருசாக விளைஞ்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க, இங்கே இருக்குது பாருங்க, இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கிற தொட்டியில தான் இருக்குதுங்க புடலங்காய் கொடி. இது தானே விதை விழுந்துட்டு வளர்ந்ததுங்க. போன வருஷம் இந்த கொடியிலேருந்து விதை விழுந்துட்டு வளர்ந்ததுங்க. இந்த கொடியில் ஏற்கனவே ஒரு புடலங்காய் இதே மாதிரி தான் கீழே தான் போய் இருந்ததுங்க. அந்த புடலங்காய் கூட அறுவடை பண்ணியிருப்போங்க. அது தண்ணி ஊற்றுறப்ப தான் பார்த்தாங்க கீழே தொங்கின்னு இருந்ததுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புடலங்காய் கீழே தான் போய் தொங்கி இருக்குது பாருங்க. அதுவும் நல்லா பெருசா இருந்ததுங்க புடலங்காய். இது கூட நல்லா பெருசா இருக்குது பாரு. கொடி மட்டும் நல்லா வளர்ந்துருக்குது. இந்த கொடி எடுத்துடலாம், வாட்டர் ஆப்பிள் பழமரம் வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இதுல நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு. அது பெருசா வளர வரலுமே பார்க்கலைங்க, இன்னைக்குதான் பார்த்தாங்க. இது எவ்வளவு பெருசா இருக்குது பாரு. கத்திரிக்காய் செடியெல்லாம் இப்பதான் நல்லா வளர்ந்து வருதுங்க. ஒரு வாரம் நல்ல வெயிலுங்க. இது முன்னாடியாவது கொஞ்சம் மழை கிழ பெஞ்சிச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காஞ்சிச்சு. எல்லாம் அப்படியே தவுண்டு போயிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மூடின மாதிரியே இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் வெயில் இருந்துச்சு. பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 3 செடி இருக்குதுங்க. இதுல ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்குங்க. இது சவந்தம்பட்டி கத்திரிக்காய். இதுல ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் கூட பறிச்சிருப்போங்க. இந்த இடத்துல செவத்து மேல 3 செடி இருக்குங்க. இன்னும் விதை கூட போட்டு விட்டுருக்குங்க. நிறைய வெரைட்டி அந்த மிக்சடா விதை வாங்கி போட்டு விட்டுருக்காங்க. அதுல நல்லா நாத்து வந்ததுங்க, நல்லா துளுத்து வந்ததுங்க. எல்லா நாத்துமே அடிச்ச வெயில், அந்த ஒரு வாரமா அடிச்ச வெயில்ல பாத்தீங்கன்னா நாத்து மொத்தம் அப்படியே காஞ்சு போயிடுங்க. ஒரு 4-5 நாத்து மட்டும் இருக்குதுங்க. அப்புறம் அந்த ஜவாரி மிளகான்னு சொல்லிட்டு ஒரு மிளகா போட்டு விட்டுங்க. அதுல ஒரு 5-6 நாத்து இருக்குதுங்க. அதை மட்டும் எடுத்து மாத்தி நட்டுட்டு திரும்ப தான் கத்திரிக்காய் மிளகாலாம் நாத்து போட்டு விடணும். குண்டு மிளகாய் போட்டு விடலான்னு இருக்கேங்க இந்த வாட்டி. அது வந்து விதை வாங்கலைங்க, சமையலுக்கு வீட்டுல வாங்கி வச்சிருக்கேங்க. அந்த மிளகால இருந்தா ஒரு 2 மிளகாய் எடுத்து போடலான்னு இருக்கு. நீட்டு மிளகாலாம் வானம் பார்த்த மிளகாய், நீட்டு மிளகாய் இதெல்லாம் நிறைய போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. குண்டு மிளகாய் வந்து ஸ்டார்டிங்ல போட்டுருக்குங்க. மாடி தோட்டம் ஆரம்பிச்சேன் இல்லைங்களா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதே மாதிரி தான் வீட்டுல சமையலுக்கு வாங்கின மிளகால இருந்து விதை எடுத்து போட்டு விளைய வச்சிருக்குங்க. அது ஆனா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். குண்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா அந்த செடியில அப்படியே ஏதோ பழம் தொங்குறப்ப ரவுண்ட் ரவுண்டா தொங்குச்சுன்னா சூப்பரா இருக்குங்க. நிறைய வந்துச்சுன்னா அது இந்த சீசன்ல போட்டோம்னா நிறைய காய்க்கும் இல்லைங்களா. அந்த கிரீனா இருக்குங்க செடி, அதுல மிளகாய் ரெட் கலர் தொங்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அது அப்படியே பழம் பறிச்சு சாப்பிடலாம் போல இருக்குங்க. அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க மிளகாய். அதனால குண்டு மிளகாய் தான் இந்த வாட்டி போட்டுடலாம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நர்சரியில இருந்து கொஞ்சம் மிளகாய் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அது குண்டு மிளகான்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா நல்லா இருந்துச்சுங்க. காரம் நல்லா இருந்துச்சுங்க அந்த மிளகாய். ஆனால் நீட்டா காய்ச்சிச்சுங்க. ஆனால் அது குண்டு மிளகாய் இல்லைங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட கொடுத்துருப்பாங்க. குண்டு மிளகான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், நீட்டு மிளகாய் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நானே விதை போட்டு நாற்று எடுத்து நடலாம்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆரஞ்சு கலர் மிளகாய் கூட ஒன்று போட்டு விட்டுருக்கோங்க. ஒரு செடி வந்துருக்குது, ஒன்றும் மிளகாய் வைக்கலைங்க. அது கூட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தான் விதை கொடுத்தாங்க. ஒரு 2-3 விதை கொடுத்தாங்க. அதில் ஒரு நாற்று மட்டும் வந்துருக்குதுங்க. மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குங்க, ஆரஞ்சு கலராக இருக்குங்க அந்த மிளகாய். அங்கே மணிலா டென்னிஸ் பால் செடிக்கு கவர் கட்டி விட்டுருக்கோங்க. அது பழம் இருக்குதா இல்லையான்னு தெரியலைங்க, போய் பார்த்தா தான் தெரியும். இருந்துச்சுன்னா பறிச்சுக்கலாங்க, இல்லைன்னா அணிலோ எலியோ ஏதோ சாப்பிட்டு இருக்குங்க, போயிட்டு பார்க்கலாங்க அதுவும் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இருக்குதுங்க பழம், சாப்பிட காணாங்க. நான் கவரை அவுத்துட்டு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த கொத்தல். நிறைய கொத்து கொத்தா இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்க. பழம் எவ்வளோ பெரிய பெரிய பழமா வந்துருக்கு பாருங்க. செரி பழம் எல்லாம் சூரியனம் செரி, இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்பிடாஸ் செரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்காங்க. இதில் பாதி அளவு கூட இருக்காதுங்க, சின்ன சின்னதாக தான் இருக்குங்க. இது மணிலா டென்னிஸ் பால் செரி மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய பெரிய பழமா வருது. இது இன்னும் கொஞ்சம் பழுகணுங்க. நல்லா அழுந்துற மாதிரி இருக்கிறப்போ பறிச்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. ஏற்கனவே பறிச்சிருக்கேங்க நிறைய பழம். இது கூட கலர் மாறுது. தொட்டியில வளர்க்கணும், மாடி தோட்டத்தில் வளர்க்கணுன்றவங்க ரேர் வெரைட்டிலாம் வளர்க்கணும்னா இந்த செடியை வாங்கி வைங்க. டேஸ்ட்டும் பழம் சூப்பராக இருக்குங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாக இருக்குங்க. ஆனால் வந்து பழுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குங்க. நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க. அவ்வளோ வெயில் அடிச்சா கூட இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வந்துருக்குதுங்க, நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்க. இந்த பூ கூட வைக்குதுங்க, திரும்ப பழம் பிஞ்சு நிறைய இருக்குது, திரும்ப துளிர் வந்து பூ வைக்குது பாருங்க இந்த இடம்.
இது கொய்யா பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யாங்க. பழம் இதில் பூ வச்சு 2 பிஞ்சு இருந்ததுங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. அந்த பிஞ்சையை கட் பண்ணி போட்டோன்னாங்க செடி வந்து இது பழமரம் நல்லா பெருசாக வளர்ந்த பிறகு கொஞ்சம் அடியெலாம் தடிமனம் ஆன பிறகு பழம் விடலாம். இப்போ விட்டோம்னா சத்துப்பட்ட நிறைய செடி வந்து பழமரம் அந்த மாதிரி நான் காய விட்டுருப்பேங்க. அதனால அது பழம் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால அப்படியே விட்டோன்னா அந்த பழம் கொஞ்சம் பெருசாகுங்க, அந்த பழமரம் காஞ்சிருங்க. அது சத்து பற்றாக்குறையினால காஞ்சி போயிடுங்க. இந்த பழமரத்துலேயும் அப்படிதான் 2 வந்ததுங்க. நான் கட் பண்ணி எடுக்கலாம் தான் யோசிச்சேன். ஆனால் அந்த பிஞ்சு தானாகவே உதிர்ந்துட்டு இருக்குது. இந்த 2 கிளையில இருந்துச்சுங்க, பிஞ்சு உதிர்ந்துட்டு இருக்குது. இதுவும் பழம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறப்ப இந்த பக்க கிளையெல்லாம் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போதான் நிறைய பக்க கிளை விட்டுருக்குது பாருங்க. அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளை மட்டும்தான் இருந்ததுங்க. இப்போ பக்க கிளை நிறைய விட்டுருக்குது. இது திரும்ப இதை கவர் கட்டியே விட்டுடலாங்க, இல்லைன்னா திரும்ப எலி கடிச்சிருங்க அந்த கொத்து. அப்படியே வெயில் கூட நல்லா வளருதுங்க இந்த மணிலா டென்னிஸ் பால் செடி. இதுவும் நல்லா வளருதுங்க. இதே மாதிரி இருக்குங்க பழம், ஆனால் சின்ன சின்னதாக இருக்குங்க. அது வந்து ஸ்வீட் லூவிங்க, அது கூட நல்லா வளருதுங்க. அதில் கூட வெயில் டைமில் கூட அது 2 வச்சுருப்பாங்க. இது மணிலா டென்னிஸ் பால் செடி வந்து 1 தான் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் லூவி வந்து 2 வச்சுருக்குங்க. 2துலையுமே நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு பழம் கூட இருந்ததுங்க, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. இதை விட ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. இதில் இது ஒரு பழம் சேர்ந்தா அது ஒரு 3 பழம் சேர்ந்தாதான் இந்த பழம் அளவுக்கு பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் அது கூட நல்லா இருக்குது. இது காயா பறிச்சுட்டு துவர்ப்பாக இருக்குங்க, பழுத்த பிறகு தான் நல்லா இனிப்பாக இருக்குங்க. இந்த கொய்யா பழத்துக்கும் கவர் கட்டியிருக்குங்க. ஏற்கனவே இதில் 2 பழம் பறிச்சுட்டு இருப்போங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குதுங்க. அங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பறிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்குங்க, நல்ல இனிப்பாக இருக்குங்க அது பழம். இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க இது, ஆனால் நிறைய வைக்குதுங்க. அது கொஞ்சம் காய்க்கிறது கம்மியாக காய்க்குதுங்க, இது கொஞ்சம் அதிகமாக காய்க்குதுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. பழுக்கில் இன்னும் காயாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட கடிச்சிட்டு இருக்குது, இந்த இடம் கடிச்சிட்டு இருக்குது. கவர் அப்படியே கட்டியே விட்டுருவாங்க, இல்லைன்னா கடிச்சு போட்டுருங்க. இந்த திராட்சை கொடி கூட சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இது சின்ன தொட்டியில் வச்சுருந்தாங்க. போன வருஷம் ஒரு 2-3 பழம் வந்ததுங்க. இதில் ஒரு பழம் மட்டும் பறிச்சாங்க, மீதி 2 வந்து அணில் சாப்பிட்டுச்சுங்க. இந்த இலையெல்லாம் காஞ்சிட்டு கொட்டிட்டு துளிர் வந்துங்க. துளிர் வந்துடுச்சுன்னா பூ வைக்க ஆரம்பிக்குங்க. ஆனால் இது 3 வருஷமா வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சின்ன தொட்டியில் வச்சுருந்தாங்க, வாட்டர் கேனில் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்து இதை ட்ரம்மில் மாற்றி வச்சுருக்காங்க. கீழேயும் ஒரு கொடி இருக்குங்க, திராட்சை கொடி. கீழே வந்து மேலே கயிறு கட்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து ஆரம்பிச்ச புதுசில் ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்கி வச்சுதுங்க. இது வச்சு ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. சின்ன தொட்டிலே வச்சதுனால அப்படியே சின்னதாகவே இருந்ததுங்க. இப்போதான் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரம்முக்கு மாற்றின பிறகுதான் நல்லா வளர்ந்துருக்குதுங்க இது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பழம் வைக்குங்க. கொடியே கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இதுதாங்க எல்லோ கலர் செம்பருத்திங்க, ஒரு 4 வருஷமா இருக்குதுங்க. இந்த வெயிலுக்கு இலையெல்லாம் கொட்டிட்டு எப்படி குட்டி குட்டியாக ஆகிட்டு இருக்குது பாருங்க. துளுத்து வருதுங்க, இலைலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய தான் வருதுங்க. ஆனால் இலையை நிறைய கொட்டிட்டு இருக்குது. இந்த ஸ்வீட் லெமனில் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. நல்ல இனிப்பாக இருக்குங்க. இனிப்புனா பழம் ஃபுல்லாகவே இனிப்பாக இருக்காதுங்க, தோல் மட்டும் இனிப்பாக இருக்குங்க. உள்ள பழம் வந்து புளிப்பாக தான் இருக்குங்க. இதை தோலோட சேர்த்து சாப்பிட்டோம்னா தான் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது. கீழே கொட்டுதுங்க நிறைய பழம். இது எப்பயுமே பழம் இருந்துனே இருக்குங்க, இது சீசனே கிடையாதுங்க. இது கை நிறைய பழம் இருக்கு பாருங்க. திரும்ப பூ கூட எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நிறைய பிஞ்சு இருக்குதுங்க, கொத்து கொத்தா இருக்குதுங்க. திரும்ப பூ வைக்குது பாருங்க. லெமனுக்கு பதிலாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தோலை தான் இனிப்பாக இருக்குங்க. தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதுவை புழிஞ்சு விட்டு லெமனுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட்லாங்க, தோலோடு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு நல்லா தாங்க. ஆனால் குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லதுங்க, ஸ்கின்னுக்கு நல்லதுங்க. இது ரொம்ப நல்லது, விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இதெல்லாம் சாப்பிட்லாங்க. சப்போட்டாவிலேயே பிஞ்சு இருக்குது பாருங்க. 3 பழமரம் வச்சுருப்பாங்க சப்போட்டா. இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா. இதே வெரைட்டி இன்னொரு ட்ரம்மில் ப்ளூ கலர் ட்ரம்மில் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
இது பனானா சப்போட்டா, அது போன வீடியோவில் காட்டியிருப்பாங்க. நல்லா நீட்டாக வருங்க பழம். டேஸ்ட் அது கூட சூப்பராக இருக்குங்க பழம் பார்க்கறது. புள்ளங்காவும் ஒன்று பறிச்சேன், இங்கேயே வச்சுட்டேங்க. அது இன்னைக்கு அந்த செரி தான் பெரிக்கலான்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பார்த்தா ஸ்வீட் லெமனும் பறிச்சோங்க, புள்ளங்காய் ஒன்று இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.